ஹாய் ஹலோ டேஸீஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முதல் நீ முடிவினைக்கான எபிசோட் 32. லாஸ்ட்டாக நம்ம எதோட முடிச்சிருந்தோம் அப்படின்னா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் கெஃபேல மீட் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் அவளோட இல்லைனால நடந்த இந்த விஷயங்களை ஃபுல்லாக ஃபன்னி வேலை சொல்லியிருப்பா. இப்படிலாம் நடந்துச்சுன்னு சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் உங்களோட கதையை கேட்கும்போது நீங்கள் தயங்கிக்கிட்டே இப்படி அவர் தான் அகாடமியில் சேர்த்து விட்டார் அப்படின்ற மாதிரி நிறையா சொல்லியிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஃபர்தராக சொல்லுன்ற மாதிரி அவள் கேட்க வரும்போது நீங்கள் கொஞ்சம் டைவர்ட்லாம் பண்ணி பார்ப்பீங்க. அதையும் மீறி அவள் கேட்டதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படியே நிப்பாட்டிருப்பீங்க. அப்படி ஒரு கிளிஃப் ஹேங்கரில் முடிச்சிருப்பேன். அவ்வளோ சீன்லாம் இல்லை, அந்த அளவுக்கு கிளிஃப் ஹேங்கர்லாம் இல்லை, எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணி உட்காந்தது தான். ஸோ இருந்தாலும் சும்மா ஒரு சீனுக்காண்டி சொல்கிறேன். கிளிஃப் ஹேங்கரில் எல்லோரும் இருந்திருப்பீங்க நம்புகிறேன். என் மனசை நானே அப்படி ஆற்றிக்கிறேன். ஸோ அப்படி கிளிஃப் ஹேங்கரில் நான் முடிச்சிருந்தேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, தொண்டை கன்றாவே தான் இருக்குது, என்னால் முடியலை. இருந்தாலும் நீ இப்படியே இருந்தால் இப்படியே இருந்துருவ அப்படின்னு சொல்லிட்டு உன்னால் முடியும்னு யாராவது சொன்னாங்கன்னா முடிஞ்சுதான் ஆகணும் அப்படின்ட்டு என்னை நானே மோட்டிவேட் பண்ணி இந்த வீடியோவையும் அப்படியே கண்டினியூவாக தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணும்போது தெரிஞ்சு சம்டைம்ஸ் கர அப்படின்ற மாதிரி ஊடல்லாம் நிறைய தெரிஞ்சிச்சு. அதெல்லாம் கண்டுக்காதீங்க, கொஞ்சம் உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி என்னை மன்னிச்சிடுங்க. இந்த வீடியோவில் அது வர வாய்ப்பு இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்தே அப்படி தான் இருக்குது. ஒரு 4 கட் பண்ணிட்டு தான் இவ்வளோ தூரத்துக்கு இப்போ வந்திருக்கேன். ஒரு நிமிஷத்துக்கே 4 கட்டு வந்துருச்சு. ஸோ கொஞ்சம் பொறுத்துக்கோங்கப்பா, அவ்வளோதான். அண்ட் லாஸ்ட்டாக அந்த மாதிரி ஒரு கிளிப் ஹேங்கரில் வச்சு முடிச்சிருக்கேன். அப்படி தான் முடிச்சிருக்கேன். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க, அப்படி தான் முடிச்சிருக்கேன்னு கொஞ்சம் என் கூட சேர்ந்து கம்பெனி கொடுங்க. அப்படி முடிச்சிருந்தேன். ஸோ இப்போ அதுலேருந்து கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா அதுவா அப்படின்னோடனே என்ன சொல்கிறீ அப்படின்னு, என்னத்த சொல்ல, எனக்கு தான் தெரிஞ்ச விஷயமாச்சு அப்படின்னோடனே எனக்கு என்னடி தெரியும் அப்படின்னு. அதான் அன்றைக்கி சொன்னேன்ல, ஃபஸ்ட் நீ எப்படி போலீஸ் ஆனா அப்படின்னு. அதான் சொல்கிறேன்ல, அப்படி வந்தார் திடீர்னு ஒரு நாள் பேசினார். இப்படி உன்னை அகாடமியில் சேர்த்து விட்றேன்னு சொல்லிட்டு அகாடமியில் சேர்த்து விட்டார். தேவைப்படுற எல்லா ஃபெசிலிட்டிஸ் செஞ்சார். அதுக்கப்புறம் படித்தேன், பாஸ் ஆனேன். ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு. ஓகே ஃபைன். அப்போ மிஸ்ஸஸ் ஜியான் ஜங் தானே நீ? அவர் தானே படிக்க வச்சிருக்காரு ஒரு ஹஸ்பண்டை. தேவையில்லாமல் தேவையில்லாமல் பாஸ்ட்டை நோண்டாத, அவ்வளோதான். அப்படின்னு என்னடி கல்யாணம் ஆயிடுச்சு இன்னும் பாஸ்ட்டை நோண்டாதுன்ற. அப்போ என்ன அவனுக்கு இந்த இதில் இஷ்டம் இல்லையா? சௌமி செம்ம காண்டாயிருவேன் அப்படின்னு. என்னடி காண்டாயிருவேன்னு, எனக்கும் அதே பிரச்சனை தான், சொல்லு என்ன அப்படின்னு. உனக்கு என்ன பிரச்சனை? போவோம், நீ என்ன எதுக்கு இவ்வளோ ஒரு மாதிரி வெறுத்து போய் பேசிகிட்டு இருக்க? அன்னைக்கு வெறுத்து போய் பேசினேன், இவ்வளோ நேரம் ஜாலியாக தானே பேசிகிட்டு இருந்தேன், இப்போ எது திரும்ப வெறுத்து போனோன்னு. வேணாம், அதை ஞாபகப்படுத்த நான் விரும்பலை. தேவையில்லாமல் திரும்ப ஞாபகப்படுத்த. இங்கே பாரு, சொன்னால் தான் கஷ்டம் வெளியே போ. உள்ளே வச்சுக்கிட்டே இருந்தால் நரக வேதனையை தினம் அனுபவிக்கணும். அது ரொம்ப கஷ்டம். நரகம்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? நரகம்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? நான் அனுபவித்தேன். அந்த வீட்டில் 3 மாதம் நிமிஷத்துக்கு நிமிஷம் நொடி அந்த வீட்டில் நான் நரகத்தை அனுபவித்தேன். இன்னமும் நரகத்தை அனுபவிக்கிறேன்ற. இதை விட பெரிய நரகத்தை நான் அந்த வீட்டில் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். எனக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. தேவையில்லாமல் நோண்டாத, அமைதியாக உட்காரு. நான் ரொம்ப நாள் கழிச்சு 2 பேர் மீட் பண்ணுறோமேன்ற சந்தோஷத்தில் இருக்கேன். மூடை ஸ்பாயில் பண்ணாதன்னு. என்னாடி நரகத்தை அனுபவிச்சு சொல்கிறியா? அதானே கேட்குறேன். நான் கேட்காம வேறு யார் கேட்பா? சொல்லு, என்ன நரகத்தை அனுபவிச்சோன்னே. சாமி, நீ சொல்கிறியா? என்ன சொல்கிறேன், எனக்கு வாயிலேருந்து ஏதாவது வந்துட போகுது அப்படின்னோடனே நான் சொல்ல மாட்டேன்னொடனே
சொல்கிறியா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, என் மேலே சத்தியம் அப்போ நீ சொல்லன்னு வச்சுக்கோங்க, அந்த சத்திய பவர்னால செத்து போயிடுவேன் அப்படின்னு. ஏய் லூஸு இந்த மாதிரி பேசக்கூடாது, என்ன வார்த்தை பேசிகிட்ருக்கு அப்படின்னு. ஒழுங்காக சொல்லு என்னாச்சு அப்படின்னு. ஏய் வேணாண்டி, அதெல்லாம் ஒரு கருப்பு பக்கம், நான் நினச்சே பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கேன், அது எதுக்கிட்டு ஞாபகப்படுத்துகிற அப்படின்னு. ஸோ நான் சொல்லவா, உன் வாழ்க்கையில் ஏதோ நடத்திருக்கு, ஒன்று அதை விட்டு வெளியே வர ட்ரை பண்ணு, இல்லை அதோட இருக்க ட்ரை பண்ணு, இல்லை அதை விட்டு முயற்சி பண்ணி வெளியேருந்து போராடி வந்துரு. ஏதாவது ஒன்று தான் செய்யணும். சும்மா நான் அங்கேயும் ஒரு கால் வச்சு இங்கேயும் ஒரு கால் வச்சு அப்படி ஒரு கால் வைப்பேன்லாம் சரியே வராது. ஒழுங்காக சொல்லு அப்படின்னு. அது அது அப்படி இல்லை, அப்படி இல்லைன்னா அப்புறம் எப்படி? இப்போ என்ன உனக்கு தெரியணும் சொல்லு அப்படின்னு. அன்னைக்கு நீ பாதி தான் சொன்னேன், என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சு, என்னென்னலாம் ஆச்சு அப்படின்னு. இப்படி நான் சொன்னேன், அது தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பிடுங்க போப்பார் அப்படின்னு. நான் என்ன மயிரை வேணால் பிடிங்கிட்டு போகிறேன், நீ ஒழுங்காக சொல்லு. அன்னைக்கே நான் வந்துட்டு கேட்க வேண்டியது, நீ சரி உன்கிட்ட இப்போ நீ கேட்குற நிலமையில இல்லை அப்படின்ற ஒத்த காரணத்துக்காண்டி விட்டுட்டு போனேன். இப்போ நீ ஒழுங்கு மரியாதையை சொல்கிறியா, இல்லைன்னா இதோட வந்துட்டு மூஞ்சில் முழிக்காதுன்னே என்ன பேசுகிற அப்படின்னு. அப்புறம் என்ன, அப்போ என்ன நீ ஒரு ஒரு பொருட்டாக கூட மதிக்கல, ஏதோ கடமைக்கேன்னு வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கா, அப்படி இருந்துருப்போம். சௌமி வார்த்தையை பார்த்து பேசு, உனக்கு என்னை பற்றி தெரியும், நான் உன்னை எந்த இடத்துல வச்சுருக்கேன்றதும் தெரியும், தேவையில்லாமல் வார்த்தையை விடாத. அப்புறம் என்னடி சொல்லு, என்ன ஆச்சு, நான் தானே கேட்குறேன், வேறு யாரும் கேட்டாலும் நீ சொல்லணுன்ற அவசியம் இல்லை. உன் வீட்டாளுங்க கேட்டால் நீ சொல்ல மாட்ட, உன் மாமியார் சாரி அப்படின்ட்டு ஏன்னா முறைக்கிறாளா, அந்த அந்த வீட்டு ஆளுங்க கேட்டாலும் வந்துட்டு நீ சொல்லணும். என்கிட்ட சொல்லு, நான் 2 பேருக்கும் சம்மந்தம் இல்லாத ஆள் தானே, என்கிட்ட சொல்கிறதுல என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னே. அது அது அப்படி இல்லடி, பாரு பேசினாதான் பிரச்சனை தீரும். சரி பேசினாதான் பிரச்சனை தீரும், பேசுகிறேன், அப்படியாவது தீருதான்னு பார்ப்போம். சரி என்னத்த சொல்ல அப்படின்னே, ஒரு நிமிஷம் சின்ன நானே கேட்குறேன், நீ அப்படியே பதில் சொல்லு. சரி அப்படியாவது கேளு, எனக்கு என்ன சொல்லன்னு தெரில. ஏன் அப்படின்னு, இவ்வளோ இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நான் அதில் என்னத்தை எடுத்து எதை சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீ ஏதாவது கேளு, நான் வேணால் பதில் சொல்கிறேன். இது சரி நான் கேட்குறேன், இவர் வரன் எப்படி உனக்கு மூளை வந்துச்சு அப்படின்னு. அதுவா ரொம்ப ஃபன்னியான வேவாக இருக்கும், அதை கேட்கும்போது எனக்கு அப்படியே இதுக்கெல்லாமா இப்படியெல்லாமா அப்படின்ற மாதிரி வெறுத்து போனதே அப்போ தான். அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே இதில் தான் அப்படின்னு. இது வரன் வந்தது இல்லையா, இல்லை கல்யாணம் பண்ணது இல்லையா அப்படின்னு. வரன் வந்ததில் தான். என்னாச்சு, இப்படி இவர் இருக்கார்ல, யார் சுவாமி, உனக்கு தெரிய சாவடிச்சிருவேன், இவர்னா உனக்கு புரிஞ்சுக்கோ, சும்மா வெறிச்சு மேலே போகக்கூடாது. இவர்னா புரிஞ்சுக்கோ, அவங்கன்னா புரிஞ்சுக்கோ, அவ்வளோதான். நான் அவன் தான் சொல்லுவேன், அர்ஜுன் அவன் தான் சொல்லுவேன், புரிஞ்சுக்கோ அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாய முடிட்டேன். ஏன்னா அவள் சொல்ல வரதே பெருசு, அதில் தான் நக்கல் பண்ணி அவள் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான்னா பிரச்சனையாயிடுன்ட்டு. அவர் இருக்கார்ல, அவருக்கு 28 வயசுக்கிட்ட ஆயிட்டுருக்கு, கல்யாணம் எதுவுமே ஆகலை, வரன்லாம் வந்துட்டு தட்டி கழிஞ்சிட்டே இருக்குது, இல்லைன்னா பொருத்த வர மாட்டேங்குது, என்ன ஏது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது யாரோ சொல்லியிருப்பாங்க போல், இப்படி ஒரு தடவை ஜாதகத்தை போய் நல்லா ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் யாரோ ஒரு ஜோசியக்காரன்ட்ட போயிட்டு இப்படி ஜாதகம் வந்துட்டு போய் பார்த்துருந்துருக்காங்க.
பார்த்துருக்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த ராசி, இந்த நட்சத்திரம் அப்படி பிறந்த ஏதாவது ஒரு ஜாதகத்தில் இருக்க பொண்ணு இருந்தால் நீங்கள் கல்யாணம் பண்ணி வைங்க. அதில் வந்துட்டு இவருக்கு தோஷம் போயிடும். அதாவது இவருக்கு தோஷம் கிடையாது, ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு, லைக் உயிருக்கு ஏதோ பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. அதனால அந்த பர்டிகுலர் ராசி நட்சத்திரத்தில் இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா அந்த ஜாதகத்தில் இருக்கிற பவர் வந்துட்டு இந்த பையனை வந்துட்டு காப்பாற்றி விட்டுருன்னு சொல்லியிருந்திருக்காங்க. வாட்? அன்னைக்கு தான் சொன்னேன்ல. சரி, அன்னைக்கு நீ சொன்ன அதெல்லாம் இது பண்ணுற இதில் இல்லை. சொல்லு, திரும்ப சொல்லு. இன்றைக்காவது தெளிவாக கேட்டுக்கோ. திரும்ப திரும்ப கேட்டனா செம்ம காண்டாயிரும்னு. சரி, நான் இப்போ தெளிவான மூடில் இருக்கேன். அன்றைக்கி உனக்கு இது ஆயிடுச்சுன்ற பதட்டத்தில் தான் வந்தேன் பொண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னே இந்த சைட் ஜங்கு கேட்குறேன், வாட் அப்படின்ற மாதிரி தான் அவருக்கும் இருக்குது. ஏன்னா சுத்த ஃபோலிஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அவரும். இந்த சைடு உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு அப்படி கேட்குறாரு. அதனால் வந்துட்டு தெருவாக தேடியிருக்காங்க. அதுவும் எப்படின்னா 1 மாதத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்திருக்காங்க. இவங்களும் வந்துட்டு எங்கிட்ட தேடுறாங்க, கிடைக்கவே இல்லை. கடைசியாக ஒரு 1 வீக், அரௌண்ட் ஒரு 10 days அந்த மாதிரி, எனக்கு சரியாக தெரில. அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு வழியில் அப்படி நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிடுச்சு அவங்களுக்கு. அப்படி தெரிஞ்சிருக்கும் போல் உடனே வந்துட்டாங்க வீட்டுக்கு கிளம்பி. டக்குன்னு வந்துட்டு கேட்டாங்க, இப்படி என் பையன் இது, என் புருஷன் இது, என் பையன் இந்த வேலை பார்க்குறான், நாங்கள் இப்படி இருக்கோம் அப்படி இருக்கோம்னு சொல்லியிருப்பாங்க போல். சொன்னதுக்கப்புறம் இவங்களும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, சரிங்க நான் நகை அப்படின்னும் போது, நீங்கள் நகையே போட வேணாம். எப்படி? நகையே போட வேணாம், அண்டர்லைன் பண்ணிக்கோ. நகையே நீங்கள் போட வேணாம், சும்மா அமுச்சு விடுங்க பொண்ணை, நாங்கள் பார்த்துக்குறோம். நகையை வச்சா இருக்க வாழ்க்கை, எங்ககிட்ட இருக்க இல்லாத காசா பணமா நாங்கள் பார்த்துக்குறோம். அதனால் நகை நல்லா வந்து நாங்கள் போட்டு உங்களை பொண்ணை கட்டிட்டு போகிறோம் அப்படின்னோடனே இவங்களுக்கு ஓகே அப்படின்ட்டு உச்சி குளிர்ந்துருச்சு. உச்சி குளிர்ந்தோடனே அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்படி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதாவது இப்போ எப்படி சொல்கிறது, என்கிட்ட உனக்கு ஓகேவா இல்லையான்னு கேட்கல, இதுமாரி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. உனக்கு கல்யாணம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்கிறேன் இல்லை அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாது, நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஃபோர்ஸ் பண்ணி இந்த மேரேஜுக்குள்ளே கொண்டு வராங்க. எப்படி ஃபோர்ஸ் பண்ணி இந்த மேரேஜுக்குள்ளே இன்றைக்கி கொண்டுட்டு வராங்க. நாட்டை பிடிச்சி ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு காதலித்து ஒரு பொண்ணையும் நான் கல்யாணம் பண்ணல. வெறுத்து போய் என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லிட்டு என்னை அடித்து டார்ச்சர் பண்ணி பேசி இல்லாத பேச்செல்லாம் நான் கேட்டு தான் கல்யாணம் பண்ணேன். என்ன அடித்தாங்களா அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட என்னமோ புதுசாக பேசுகிற மாதிரி பேசுகிறீ, என்னமோ அவங்க அடிக்கிறது என்ன புதுசாக, அப்படியே வந்து புதுசாக அடிக்கிற மாதிரி கேட்கக்கூடாது, அவங்க தான் எப்போ பார்த்தாலும் அடிக்கிறது என்ன அப்படின்னே. ஏய் என்னடி எதுக்குடி அவங்க அடிக்கிறாங்க? ஏய் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்துட்டு அவங்க பொண்ணை வாங்கிட்டு போகிறாங்க அவங்க அப்படின்னு. அசிங்கமாக பேச என்ன போய் நான் இப்போ வந்துட்டு யோசிச்சு பாரு, நீ ஒரு ப்ராடக்டாக யோசிச்சு பார்த்தோம்னா அது அப்படி தான் இருக்கும் அப்படின்னு. ஐயோ சொல்லு அப்படின்னு. ஃபோர்ஸ் பண்ணி என்னை இந்த மேரேஜுக்குள்ளே கொண்டு வராங்க. இட்ஸ் ஃபோர்ஸ்டு மேரேஜ் ஃபார் மீ அப்படின்னோடனே சரி ஜங்கு கேட்குறேன்னா ஃபோர்ஸ்டு மேரேஜா அப்படின்ற மாதிரி அவர் ஷாக்காகி போய் எப்படி கரண்ட் அடித்த மாதிரி நிற்கிறார். அவருக்கு என்ன நினச்சிருந்துருப்பாருன்னா, லைக் இந்த பொண்ணுக்கும் நம்மளை பிடிச்சிருந்துருக்கு போல், ஏன்னா நீங்கள் பேசலாம் நிறைய ட்ரை பண்ணியிருந்துருப்பீங்களா, அதனால் ஓகே பிடிச்சி தான் இந்த மேரேஜுக்குள்ளே வந்திருக்கா அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பார். இந்த விஷயமே அவருக்கு தெரியாது, ஃபோர்ஸ்டு மேரேஜ் அப்படின்றது, அதுவும் அடித்து வற்புறுத்தி உள்ளே கொண்டு வந்திருக்காங்கன்றதுலாம் தெரியாதா. ஸோ அப்படியே வந்துட்டு மனுஷன் ஒரு மாதிரி உறைஞ்சி போய் உட்காந்துருக்காரு அந்த சைடு உங்கள் ஃப்ரெண்டு.
சரி சொல்லு. அதான் அடித்து நல்லா முதுகு பழுக்க 4 அடி, சரியான அடி, மார்க் விழுந்துருச்சு மச்சான் முதுகில். அப்படின்னே என்னடி சொல்கிற அப்படின்னே, என்ன அடிச்சு அடியில் முதுகுலாம் வந்துச்சு, நீ வாங்கியே ஆகணுன்ட்டு போல்ட்டுன்னு அடிக்கிறாங்க. நானும் எப்படி சொல்கிறது, இந்த நான் வந்துட்டு படத்துலலாம் பார்த்துருக்கேன், இப்போ ரியல் லைஃப்லேயும் பார்த்துருக்கேன். ரியல் லைஃப்பில் நான் அது மாதிரி பண்ணல, இன்னும் பண்ணல. சில பேர்லாம் போலீஸ்லாம் வந்துட்டு அடித்து அக்யூஸ்டை ஒத்துக்க வைப்பாங்கன்னு. நான் அந்த மாதிரி பண்ணலை. பட் படத்துலலாம் சொல்லுவாங்க, அடித்து அக்யூஸ்டை நாங்கள் ஒத்துக்க வச்சிட்டோம் அப்படின்னு. அந்த மாதிரி தான் ஒத்துக்க வச்சாங்க. அடித்து அந்த மாதிரி ஒத்துக்க வச்சு கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு. எனக்கு எப்படி சொல்கிறது, ஃபோட்டோ காட்டல, பேர் சொல்ல, உனக்கு கல்யாணம் வந்துரு ஒரு வாரத்தில் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் பாஸ் பண்ணாங்க. ஸோ பாஸ் பண்ணும்போது வேறு என்ன பண்ணுறது, உட்காந்து அழுதுகிட்டே இருந்தேன். என்னடா இது, உனக்கு தான் தெரியுங்கள, போலீஸ் ஆகணும், அட்லீஸ்ட் ஏதாவது வேலைக்கு போகணும், நம்ம சொந்தமாக நம்ம காலில் நிற்கணும். இந்த நான் வந்துட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். எதுவுமே நடக்கலையே, இப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு வெறுப்பு, விரக்தி, கஷ்டம், கவலை, மனவலி எல்லாமே இருந்துச்சு. அப்படியே கல்யாணம் பண்ணிட்டு போனேன். அப்படியே வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஸ்டேஜுக்கெலாம் ஏற்றுறாங்க. கல்யாணத்துக்கு நாள் வந்துட்டு ரிசப்ஷன் வைக்கிறாங்க. ரிசப்ஷனில் பார்த்தா மாப்பிள்ளை வந்துட்டு இல்லை, நான் தான் ஃபஸ்ட்டு போகிறேன். ஃபஸ்ட்டு மாப்பிள்ளை தான் வரணும். ஆனால் நான் வந்து மேடை ஏறுறேன், பார்க்குறேன் மாப்பிள்ளையை காணோம். யாரா ஒரு வேளை, நான் என்ன நினச்சேன்னா இப்படி வந்திருக்கு வரன்னு. அதுவும் இல்லாமல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்கன்னா சரி ஏதாவது அங்கிளாக இருக்கும், ரொம்ப ஏஜ்டு கேப்பில் இருக்கிறவங்களா இருக்கும், இல்லைன்னா செகண்ட் மேரேஜாக இருக்கும், அந்த மாதிரி ஏதோ பண்ணுறாங்க. ஏன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அவங்க வந்துட்டு பொண்ணு கிடைக்காம ஒரு வேளை எப்படி டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்களோ. என்னடி பேசுகிற, டிஸ்கவுண்ட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்? ஏய், உனக்கு ஒரு மாதிரி டிஃபிகல்ட்னு சொல்லுவேன், டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு அது ரியலாக நடக்கும்போது எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஒரு பொருளை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு நாங்கள் வாங்கிக்கிறோன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க வந்துட்டு டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. அதை இல்லை பரவாயில்ல, நீங்கள் என்ன நகை போட்டால் ஓகே, இல்லைன்னா நாங்களே போட்டு கூப்பிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு டிஸ்கவுண்ட் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து எல்லாம் நடக்கும்போது என்ன சொல்கிற. எனக்கு அந்த டைம்லலாம் எனக்கு அவங்க யாருமே என்ன ஒரு உயிருள்ள பொருளாக ட்ரீட் பண்ணலை. ஏதோ ஒரு ப்ராடக்ட்டு, அதை இங்கேருந்து இங்கே மாற்றுறாங்க அவங்களோட பர்சனல் யூஸுக்காண்டி. அப்படி மாற்றி அன்றைக்கி கல்யாணத்துக்கு நாள் ரிசப்ஷன் நடந்துச்சு. மாப்பிள்ளை வரணும், மாப்பிள்ளை வரல. பொண்ணை மேடையில் ஏற்றிட்டு ரொம்ப நேரம் நிற்க வச்சுட்ருக்காங்க, மாப்பிள்ளை வரவே இல்லை. அப்புறம் ரொம்ப நேரம் கழித்து இப்படி மாப்பிள்ளை வராங்க. எனக்கு பார்க்குறதுலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. என்னத்தை, தெரிஞ்சது தானே, இங்கே பட்டதை அடுத்து அங்கே பட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஓகே அப்படின்ற மாதிரி. அந்த கல்யாணம்னு சொன்னதுலேருந்து கொஞ்ச நாளுக்குள்ளே நான் என் மைண்ட் செட்டை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இங்கே படுற கஷ்டத்தை நம்ம அப்படியே அங்கே பட போகிறோம். ஸோ டோன்ட் வரி, புதுசாக கஷ்டம் வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நீ இதை வந்துட்டு நீ ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ப்ரிப்பேர்டாக தான் இருந்தேன். இங்கிட்டு இருக்கும்போது நான் மாப்பிள்ளையை பார்க்கவே இல்லை, அமைதியாக நின்றுட்டு இருக்கும்போது ஃபோட்டோவெல்லாம் வந்துட்டு எடுக்கிறாங்க. சிரிமான்றாங்க. ஐயோ, தொண்டை வரைக்கும் துக்கம் அடைச்சி போய் நிற்கிறேன், சாவடிக்காத அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. இருந்தாலும் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக் ஸ்மைல் போட்டேன். அது அப்படியே அப்பட்டமாக தெரிஞ்சு ஃபேக் ஸ்மைல்ட்டு. அவரும் சொல்லி பார்த்தாரு, ஏம்மா இன்னும் கொஞ்சம் அப்படின்னாரு. ஆனால்
ஏதோ எடுங்கண்ணா அப்படின்னு சும்மா கையிலே அப்படியே காமிச்சு அவரும் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே எடுக்க ஆரம்பிச்சிட்டார். இந்த சைடில் வந்துட்டு சார் சரிங்க சார் சரிங்க சார்னா சுத்தமாக சிரிப்பே வரல. நான் என்னடா நம்மக்கிட்ட கெஞ்சினாரு ஓகே, அங்கிட்டுமா கெஞ்சிறாரு. நான் என்ன நினச்சேன்னா ஒரு வேளை ஓகே அவருக்கு வந்துட்டு மேபி விருப்பப்பட்ட மேரேஜாக இருக்கும், சிரிச்சிட்டு வருவாங்க. மோஸ்ட்லி நம்ம பார்த்த பசங்கள்லாம் மேரேஜுக்கு வந்துட்டு ரொம்ப ஈகர்னஸ்ஸாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகே அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் அவரும் இந்த மாதிரி சேம் ரியாக்ஷன் கொடுத்தோடனே என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்படி போஸ்ட் கொடுங்க இப்படி போஸ்ட் கொடுங்க. எனக்குன்னா ஐயோ நானே செம்ம விரக்தியான வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கேன். இல்லை போஸ்ட் உயிரை வாங்காத மயிரை கொடுன்னு உயிரை வாங்காத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே தான் நின்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஷோல்டரில் கை போடுங்க அப்படின்னோடனே ஒரு 5 நிமிஷம் கழித்து ஷோல்டர் டக்குன்னு கை போட எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. உனக்கு தெரியும்ல நான் பசங்கள்கிட்ட பேசவே மாட்டேன், அதுக்கும் டக்குன்னு கை போட எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் வேறு தாங்கணும் அப்படின்னு தாங்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் அவர் கையெடுக்கும்போது என்ன ஆயிடுச்சு, என்னோடய சேரீயில் இந்த எட்ஜ் இருக்கும்ல அதில் வந்துட்டு அவரோட வாட்ச் மாட்டிக்கிச்சு. வாட்சோட அந்த இது மாட்டிக்கிச்சு. லெஃப்ட் சைடில் தான் நின்னேன். ஸோ அவரோட கையில் அந்த வாட்சோட இதுக்குள்ளே வந்துட்டு அந்த இது இருக்குமே மச்சான் டைம் அட்ஜஸ்ட் பண்ணுறது, அந்த இதுக்குள்ளே வந்துட்டு சாரியோட சின்ன நூல் வந்துட்டு சிக்கிக்கிடுச்சு. அப்படியே பொறுமையாக எடுக்கும்போது தான் ஃபேஸை பார்க்குறேன். இவர் மிஸ்டர் ஜான் ஜங்குக். எனக்கு ஷாக்கு. இல்லை இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்களா அவள் பார்க்குறா. என்ன சிரிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னடி அப்படின்னே இல்லை இப்போ அப்பார்ட் ஃப்ரம் இந்த கதையெல்லாம் யோசிக்காத, உனக்கு கல்யாணம்னு வச்சுக்கோ உடனே ஐ அப்படின்னு நீ நினைக்கிற அளவுக்குலாம் சீனாலாம் இருக்காது அப்படின்னே. ஏன்டி அப்படின்னே சரி 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 கல்யாணம் உன்ட மாப்பிள்ளையை காட்டல சர்ப்ரைஸாக ஒரு பையன் அழகாக வந்து உனக்கு பக்கத்தில் நின்று என்ன நினைப்பேன், ஷாக்காக இருக்கும்ல அப்படின்னே. மரண ஷாக்காக இருக்குண்டினோடனே எனக்கு ஷாக்கு. அப்படியே அவர் பார்க்குறேன், அவர் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு செகண்ட் என் மூச்சை பார்த்துட்டு டக்குன்னு திரும்பிட்டாரா. எனக்கு ஷாக்கு. நான் அவரே குறு குறு குருன்னு பார்த்துட்ருக்கேன். எனக்கு என்னன்னா இவரா இவரா அப்படின்ட்டு இவர் எனக்கு ஓகே சொன்னாரா அப்படின்ற மாதிரி நான் பார்த்துட்டே இருக்கேன்னா அப்படியே வந்து என்னால் நம்பவே முடியலன்னு. ஏன் உனக்கு ஓகே சொல்கிறதுல என்னான்னு மச்சான் கொஞ்சமாவது ரியாலிட்டியோட ஒட்டி பேசு. உன் கண்ணுக்கு நான் பார்க்க உலக அழகி மாதிரி தான் தெரியுமே, ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல அப்படின்னு. ஏன் ஏன் உனக்கு என்ன குறைச்ச அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு சொன்னோன்னே ரியாலிட்டியோட பேசுன்னு சொல்லிட்டேன். நீ அழகிதான் மச்சான் மச்சான் ரியாலிட்டியோட பேசு. என்ன எனக்கு தெரியாது நீ அழகிதான் அப்படின்னே. சரி விடு, அது உன் கண் வந்துட்டு கரெக்டாக இருக்குது, மித்தவங்க கண்ணெலாம் குருட்டு கம்போதியாக இருக்காங்க, அதனால நம்ம கண்டுக்கூடாது. சரி இவர் தான் எனக்கு இவரா எனக்கு மாப்பிள்ளை? ஒருவேளை இல்லையே, வேறு யாராவது இருக்குமோ, விசேஷ வீட்டுக்கு வந்திருப்பாங்களோ, ரிசப்ஷன் ஃபோட்டோ எடுக்க வந்திருப்பாங்களோன்ட்டு. இல்லையே இவர் தானே ரொம்ப நேரமாக நம்ம பக்கத்தில் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு 1500 தாட்டு மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்குள்ளே டக் டக்கு டக்குன்னு ஓடிட்டுருக்கு. எனக்குன்னா இவரா மாப்பிள்ளையா? ஓ மை காஷ், நம்மளுக்கு ஓகே சொல்லிட்டாரா? இது ஓகே சொல்லிட்டாரா? இவர் ஓகே சொல்ல வைக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த மீம் டெம்ப்ளேட்லாம் மண்டைக்குள்ள ஓடுது. ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்த்துட்டே இருக்கு. சரி இவர்தானா, ஒரு நிமிஷம் ஒருவேளை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். ரொம்ப அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு அப்படிலாம் இருக்கிறத அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆச்சு எனக்கே தெரிஞ்சிருச்சு. சரி தலைவருக்கு ஃபோர்ஸ்டு மேரேஜ் தான்
ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனோடு தான் அவர் நின்றுட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே பார்த்துட்டு இருந்து சரி அவருக்கு அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோகிராஃபர்கிட்ட நானே வந்து சொல்லிட்டேன், நான் தயவுசெய்து சும்மா நிறு. அவர் வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு இப்படி போஸ் கொடுங்க இப்படி போஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொன்னேன். அவர் நான் பார்க்குறேன், இந்த இவரும் பார்க்குறாரு பக்கத்துலன்ட்டு, அவரும் பார்த்துக்கிட்டு இருக்காரு, நானும் பார்க்குறேன். 2 பேருமே குறுன்னு அந்த ஆளை பார்க்குறோம். அந்த ஆளுக்கே ஒரு லெவல் ஆஃப் டைம்ல என்னடா இவங்க குறுன்னு பார்க்குறாங்களே தவிர செயலில் ஒன்றுமே இல்லையே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருந்தவர் டக்குன்னு இவருக்கு ஃபோன் வந்து என்ன சரி போனதுக்கப்புறம் நான் அவரை கூப்பிட்டு சொன்னேன், அண்ணா தயவு செய்து நான் நார்மலாக ஏதாவது சொல்லிட்டு எடுத்து விட்டுண்ணா, சும்மா கண்டது கழிதான் எடுக்க விடாதுண்ணா போனா அப்படின்னோடனே, ஏம்மா அப்படின்னு போனா அப்படின்னு சரி. ஆனால் அவங்க நீ போனா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நான் போனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுக்கப்புறம் அவரும் வந்துட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது நார்மல் போசஸ் தான் சொல்லிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்துட்டு சுற்றி இருக்கிறாங்களே அந்த சனியை முடிச்ச பீடைங்க, அந்த பீடைங்க ஃபுல்லாக செஞ்சுட்டு இப்படி போஸ் கொடுங்க தம்பி, என்ன தம்பி நிறைய போஸ் கொடு தம்பி, அப்படி சொல்லு தம்பி அப்படி இப்படின்ட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் இதில் பார்க்குறேன், ஏன்டா நீங்கள் வேறு எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றி சாகடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அவரை பார்க்குறேன். அவரும் வேறு வழி இல்லாமல் சரி அப்படின்ற மாதிரி நான் சிக்னல் கொடுத்துட்டேன். அப்புறம் அவரும் வந்துட்டு இப்படின்றாரு. அவர் சுத்தமாக கோஆப்ரேட் பண்ணல. அதையாவது பார்த்துட்டு இந்த பொம்பளைங்க சும்மா இருக்குங்களா, அதுவும் செய்யாமல் இப்படி பண்ணு அவர் அப்படியே பார்த்துட்ருக்கேன். இப்படி பண்ணுன்னே சரி இவரை பார்ப்போன்னு பார்த்தா பல்ல கடிச்சிட்டு நிற்கிறாரு. எப்படி இருக்கு யோசிச்சுப்பார். பல்ல கடிச்சிட்டு பக்கத்தில் நிற்கிறாரு. எனக்கு பயமாயிடுச்சு. எனக்கு வந்துட்டு அதுவும் இல்லாமல் எப்படி சொல்கிறது, நான் ஒரு பேசுவேன், இவ்வளோ தூரம் என்னோடய பர்சனல் ஸ்பேஸுக்குள்ளே அவர் நிற்கிறாரு. எனக்கு பயமாக இருக்குது, அவர் பக்கத்தில் நிற்கிறதுக்கே அந்தளவுக்கு பயமாக இருக்குது. அப்படியே வந்துட்டு பார்க்குற பல்லெல்லாம் நரன்னு கடிக்கிற சவுண்ட் லைட்டாக கேட்குது. அத்தாடி எந்த இடத்துல கோர்த்து விட்டு போயிருக்கேன். ஃபோர்ஸ்டு மேரேஜாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா, ஐயோ இவர் பார்க்க கோவக்காரர் மாதிரி இருக்காரே, கடுன்னு இருக்காரே அப்படின்ற மாதிரி எனக்கு பயமாக தான் இருந்துச்சு. அள்ளிக்கிழமை தான் நின்றுட்டு இருந்தேன். சரி ஃபைன் போயிட்டு போகுது அப்படின்ற மாதிரி ஒரு குருட்டு தைரியம் வர வச்சுட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த கடவுளுக்கு கொஞ்சம் கூட என் மேலே கருணையே இல்லை, காட்ஸ் கிரேஸ் கொஞ்சம் கூட என் மேலே இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணோன்னே அப்படின்ட்டு நீங்கள் சிரிக்க ஆரம்பிச்சிங்களா, இந்த சவுண்ட் வந்துட்டு ஜங்குக்கும் கேட்குது, இங்கே உங்கள் ஃப்ரெண்டு ஒரு மாதிரி வியடா பார்க்குறேன், என்னடி அவனே. அது என்னாச்சு தெரியுமா, இது இருக்கும்ல ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் அடுத்தடுத்து எடுக்க ஆரம்பிப்பாங்கள, அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அப்போது என்ன ஆயிடுச்சுன்னா, நான் வந்துட்டு இவங்கள பார்க்கல, அர்ஜுனோட அம்மாவை பார்க்கல, இவரோட ஃபேமிலி யாரையுமே நான் பார்க்கல, அர்ஜுன் யாருமே பார்க்கல. இப்போ தான் எனக்கு தெரியுது இவர் தான் வந்துட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிற போகிற கனாலன் அப்படின்ட்டு. கனாலன் குடும்பம்லாம் யாருன்னே எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நிறையா துப்புன்னு ஒரு 10 பேர் வந்தாங்க, ஸ்டேஜ் ஏறினாங்க. நான் பார்த்தேன், அப்படி அத்தாடி என்ன இத்தனை பேர் வராங்க, ஒரு ஆள் வந்தாலே இவங்க வந்துட்டு உயிரை வாங்குவாங்க, இத்தனை பேர் வராங்களே என்ன பண்ண காத்திருக்கீங்களோ அப்படின்ற மாதிரி நான் ஒரு பார்வை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு என்னவா நல்லா இருக்கியா, என்னவா பார்க்குற அப்படின்னே அப்படின்ட்டு எனக்கு என்ன யாருன்னே தெரியாது, என்ன கேமு என்ன ரூல்ஸ்னே தெரியாமல் வந்து நின்றுட்டுருக்கேன். இதில் வந்துட்டு என்னம்மா, ஓ அத்தன் செலவா அம்மான் செலவான்னு எனக்கு டவுட்டாக இருக்கா அப்படின்னோடனே நான் அப்படியே பார்க்குறேன். ஓ இவரோட அம்மாவா அப்படின்ட்டு, ஆமாம் அப்படின்னு. அது நீ என்ன வேணால் சொல்லுமானே, சரி அப்போ இவரோட அம்மா தான், நம்ம அத்தையே சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னே, இல்லைம்மா நீ அம்மா கூட சொல்லு, இல்லை நான் ஃப்யூச்சரில் சொல்கிறேன் அப்படின்னே, சரிம்மா அப்படின்னு.
அப்பா என்ன நடிப்பு நடிச்சிச்சுன்ற அந்த அம்மா. ஐயோ, ஆஸ்கர் கொடுக்கலாம், எப்படியே ஆஸ்கரை தூக்கி கொடுக்கலாம், அப்படி ஒரு நடிப்பு. என்னடி இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறாளா ஒன்று. நீங்கள் எப்போ அன்னைக்கு என்னம்மா பண்ணுச்சேன்னா கடைசியில் என்னையே புறணி பேச வச்சுட்டாங்களே. ஐயோ சரி விடு, ஒரு நாள் தானே, புறணி சொல்ல முடியாது. நம்ம வாழ்க்கையில் நடந்த ஒரு என் வாழ்க்கையில் நடந்த ஒரு செயல்பாடுன்னு சொல்ல முடியாது, சம்பவங்கள்னு சொல்லலாம். சம்பவம் சரித்திரமான கதையாக இப்போது உங்களிடம் விளக்கப் போகிறேன் அப்படின்னோடனே பார்க்குறா பைத்தியக்காரன். சொல்லுடி அப்படின்னு கேளு இப்படி சொன்னோடனே, ஓ இப்போ இவரோட அம்மா இவங்க அப்படின்ட்டு, சரி அப்படின்ட்டு நான் அப்படியே நின்றுட்டே இருக்கேன். அப்படியே எல்லோரும் நின்றுட்டு இருக்கும்போது, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே போயிட்டுருக்கீங்க, வா இங்கே வா அப்படின்னு. யாரடா கூப்பிட்றாங்க, ஐயோ இன்னும் வேறு யாராவது கூப்பிட்டு போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு ஆள் வராங்க. பயங்கரமான ஷாக்கு. அப்படியே கரண்ட் அடித்து போய் நிற்கிறேன். கரண்ட் அடின்னா அப்படி ஒரு அடி, அப்படியே நெஞ்சு வெடிச்சிருச்சு. ஒரு நிமிஷம் என்னாச்சுடி அவனு, நீ வேற, உனக்கு மேட்ரு தெரியாதுடா. ஐயோ, உனக்கு நம்ம காலேஜில் ஒரு சம்பவம் பண்ண ஞாபகம் இருக்கா? நம்ம ஊர் பட்டத்தில் பண்ணியிருக்கோமே, அதில் என்னத்தை ஞாபகம் வச்சுக்கோம்னு. பெரிய சம்பவம், கொஞ்சம் பெருசாக, பட் பெரிய லெவலுக்கு போக விடாமல் ஆனால் பெரிய சம்பவம் ஆச்சுல. என்ன சம்பவம்னு, அதான் மச்சான், நம்ம கிளாஸில் ஒரு பையன் அதானே சம்பவத்தை சொல்லு, ஞாபகம் இருக்கா ஒன்று? அதை எப்படி மறக்க முடியும், செம்ம சண்டே ஆகிடுச்சுல. நம்ம கிளாஸ் பிள்ளைங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து போய் அந்த அதர் காலேஜ் பொண்ணு நம்ம காலேஜுக்குள்ளே வந்திருந்தப்போ போட்டு விளாசோமே, அடின்னு அடித்து செத்தோமே அப்படின்னே. ஞாபகம் இருக்கா? ஃப்ளாஷ்பேக் போ அப்படின்னே. அப்போ தான் வந்துட்டு, இப்போ ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுட்டு இருந்த ஃப்ளாஷ்பேக் இது நல்லா இருக்கான்னு தெரிலப்பா. நான் எல்லாம் யோசித்தேன். என்னதுன்னா, உங்கள் கிளாஸில் ஒரு பையன், அவன் எப்படின்னா கொஞ்சம் டாப்பர் பையன் வந்துட்டு எப்படின்னா, லைக் நல்லா பையன், நல்லா ஹெல்ப் பண்ணுவான், எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு பையன், எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ். கிளாஸில் வந்துட்டு எல்லார்ட்டையுமே நல்லா சகஜமாக பேசுகிற பையன். யாருக்கு ஹெல்ப்னாலும் வந்து விட்டுமா உங்கள்கிட்டயே நல்லா பேசுவான், எல்லார்ட்டையுமே நல்லா பேசுவான். அப்படி இருக்கும்போது அவன் என்ன ஆகிட்டான்னா, ஒரு கொஞ்ச நாள் வந்துட்டு ஒரு மாதிரி டிப்ரெஷனில் அப்படி இருக்கும்போது, அப்படியே இது பண்ணிகிட்டு இருக்கும்போது அவனை பற்றி ரூமர்லாம் ரொம்ப தப்பாக வர ஆரம்பிச்சிச்சு. அவன் ஏற்கனவே ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தான். அதுக்கப்புறம் ரொம்ப டிப்ரெஷனில் வந்துட்டு இருக்கும்போது இந்த ரூமர்ஸ் வரும்போது என்னதுன்னா, இப்படி இந்த பையன் வந்துட்டு ஒரு மாதிரி அவன் கேரக்டரை தப்பாக பேசுகிறது, ரொம்ப வந்துட்டு கோவக்காரன், சைக்கோ அப்படின்ற மாதிரி இது பண்ணுறது, அந்த மாதிரிலாம் வந்துச்சு. உங்கள் கிளாஸுக்குள்ளே இருக்க எல்லாருக்குமே இது டவுட் ஆச்சு, என்ன இந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்டாஃப்ஸுமே சொன்னாங்க, இந்த பையன் இப்படி கிடையாது அப்படின்னும்போது என்னது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு நீங்கள் கேர்ள்ஸ் எல்லாம் உங்கள் கிளாஸில் இருப்பீங்களே, அவங்களுக்கு வந்துட்டு இப்படி இந்த புரணி எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு அப்படி தேடிகிட்டே இருக்கும்போது என்னன்னு பார்த்தா ஒரு பொண்ணு தான் இந்த மாதிரி ரூமரை பரப்பி விடுறது அப்படின்ற தகவல் உங்களுக்கு கிடச்சிருச்சு. நீங்கள் என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணு உங்கள் காலேஜ் இல்லை, பட் அடிக்கடி வந்துட்டு உங்கள் காலேஜுக்கும் இன்னொரு காலேஜுக்கும் காம்படிஷன் நடக்கிற மாதிரி அடிக்கடி ரெண்டு காலேஜுமே வந்துட்டு காம்படிஷன், இன்டர் காலேஜ் காம்படிஷன் மாதிரி வச்சுட்டு இது பண்ணிகிட்டு இருக்கனால வந்துட்டு 2 காலேஜில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் அப்பப்போ வந்துட்டு போவாங்களா. அப்படி இருக்கும்போது அதில் இருக்க ஒரு பொண்ணு தான் அப்படி பரப்புகிற மாதிரி வந்துட்டு தகவல் கிடச்சிரும். நீங்கள் போயிட்டு உங்கள் கிளாஸில் இருக்க கேங் எல்லாம் திரண்டு, அதாவது உங்கள் கேர்ள்ஸ் கேங்லாம் திரண்டு போய் அந்த பொண்ணுகிட்ட கேட்கும்போது, நான் இல்லை, எங்கள் கிளாஸில் ஒரு பொண்ணு தான் வந்துட்டு அதில் விக்டிமு, நீங்கள் என்னமோ வந்துட்டு அந்த பையனுக்கு சொம்பு தூக்கிட்டு வரீங்க, அந்த பையன் அப்படி தான், அவன் வந்துட்டு எவ்வளோ அப்யூசிவான கேரக்டர் தெரியுமா, அந்த பொண்ணை எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கான் தெரியுமா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா சொல்லுது. அதாவது அந்த பையன் வந்துட்டு ஒரு புள்ளப்பூச்சி, யாருக்கும் வந்துட்டு பெருசாலாம் இது பண்ண மாட்டார், எல்லோரும் கேட்டால் ஹெல்ப் பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். அப்படி இருக்கும்போது இது மாதிரி வந்துட்டு சொன்னோடனே எல்லாருக்கும் ஷாக்கு. என்ன சொல்கிற நீ முதல்ல யார் நினச்சி பேசிகிட்டு இருக்கோன்னு,
தெரியும் தெரியும் அந்த பையன் தானே அப்படின்னோடனே, என்ன நீ உனக்கு அவனை பற்றி தெரியுமா தெரியும்? என் ஃப்ரெண்டு எல்லாத்தையும் சொன்னோடனே, யார் உன் ஃப்ரெண்டு எங்கே கூட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு போய் கூப்பிடுது. இப்படி அந்த பொண்ணு கூப்பிட்டு இப்படி வரும்போது அந்த பொண்ணு வந்துட்டு கேட்குது, என்ன பிரச்சனை அப்படின்னோடனே, என்ன வேணும் அப்படின்னோடனே, நீ எது தேவையில்லாமல் அந்த பையனை பற்றி ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணுற அப்படின்னோடனே, நான் என்ன ஸ்ப்ரெட் பண்ணேன், உண்மை தானே சொன்னேன் அப்படின்னோடனே, பாரு தேவையில்லாமல் பேசாத, ஒரு பொய் வந்துட்டு பரவுறனால அந்த பையனோட வாழ்க்கையே போகுது, அவன் ஏற்கனவே ஒரு மாதிரி இருக்கான், இப்போ இந்த இதனால வந்துட்டு ரொம்ப பிரச்சனையாக இருக்கான், அந்த பிரச்சனைக்கு நீ தான் காரணம் தெரிஞ்சால் உன்னை சும்மா விட மாட்டேன்னொன்னே, எங்கப்பா அந்த ஒருத்தனுக்கு இத்தனை பேர் சொம்பு தூக்கிட்டு வரீங்களாக்கணுன்னே, ஏச்சி அசிங்கமாக பேசாத, ஒழுங்காக சொல்லி என்ன நடந்துச்சுன்னொன்னே, அதெல்லாம் ஒன்றும் நடக்கலாம், அவன் தான் அப்படி பண்ணான், அவன் சைக்கோ வந்துட்டு சும்மா நை நை நின்றுட்டு இருந்தான். அதான் வந்துட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போகலாம்னே அவங்க வந்துட்டு சொல்லியிருக்காங்க, நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நான்சலண்ட்டாக வந்துட்டு அதுக்கு பேசுகிறலாம். உங்கள் கிளாஸில் இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. இந்த பொண்ணு அபாண்டமாக பழி போகிறத பார்க்கும்போது உங்கள் கிளாஸில் இருக்க எல்லாருமே காண்டாகிறாளுங்க. ஏன்னா மொத்த கிளாஸும் தப்பு பண்ணியிருக்கோம், பட் இந்த பையனும் சேர்ந்து உங்கள் கிளாஸ்க்காண்டி திட்டுவாங்க, அந்த மாதிரி லீடர் பையன். ஸோ அப்படி இருக்கும்போது அவன் இப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு எல்லோரும் சண்டை போட்டுருக்கும்போது, என்ன அவனுக்கெல்லாம் வக்காலத்து வாங்கிட்டு வரீங்க அப்படின்னே, அப்போ வந்துட்டு நீங்கள் சொல்லுவீங்க, ஆமாம் நாங்கள் வக்காலத்து வாங்கிட்டு தான் வரோம், நாங்கள் அவன் ஃப்ரெண்ட்ஸு, என்ன நீ பேசிகிட்டு இருக்க, ஒரு பையனை வந்துட்டு நீ ஒரு பொண்ணுன்றனால எல்லா காரணத்தையும் சும்மா போட்டேன்னா அது அப்படியே பரவிட்டு எல்லோரும் ஆமாம் ஆமாம் இவன் அப்படி தான் சொல்லிட்டு நம்பிட்டு போயிடுவாங்களோடனே, அடேங்கப்பா பாடுறா அந்த சோடா புட்டிக்கு நீ சப்போர்ட்டா அப்படின்னே, முதல்ல பாடி ஷேம் பண்ணாத, என்ன நீ வாட்டுக்கு போய் பேசுவ, பாடி ஷேம் பண்ணுவ, நாங்கள் பார்த்துட்ருப்போம்மா, என்ன உனக்கு பிரச்சனை, அவன் கூட உனக்கு என்ன பிரச்சனைன்னு, ஐயோ பாடுறா அந்த சோடா புட்டிக்கு சொம்பு தூக்கிட்டு வருது, சோடா புட்டின்னு அவனை சொன்னார். அடேங்கப்பா, இப்போ என்னை கழட்டி விட்டு ஒன்றை கூட வந்துட்டு ரூட்டு விடுறேன் நானே. இப்போ தான் எல்லாருக்கும் தெரியுது, இந்த சனினியா லவ் பண்ணா அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா ஸ்டார்டிங்லலாம் வந்துட்டு ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டு வர்றது அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சரி ஏதோ பையன் லவ் பண்ணுறா போல, நம்ம கிளாஸில் இல்லை வேறு ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு எல்லாருமே இருந்துருப்பாங்க. பட் இந்த பீடையை தான் லவ் பண்ணுறான்னு தெரிஞ்ச உடனே வந்துட்டு எல்லோரும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்து சண்டை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே இருக்குமா, இந்த பீடியை லவ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு, அவனுக்கு தான் டேஸ்ட்டு மட்டமாக இருக்கும், போய் ஒன்றை மாதிரி ஒரு ஆளை வந்துட்டு லவ் பண்ணியிருக்கான் பண்ணோடனே, என்ன எனக்கு என்ன குறைச்சா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் தான் வந்துட்டு ஒன்றை மாதிரி ஆளுன்ற வார்த்தையை விட்டுருப்பீங்களா, இப்போ உங்ககிட்ட ஸ்ட்ரைட்டாக சண்டைக்கு வந்துட்டேன், எனக்கு என்ன குறைச்ச, என்னடி நீ என்ன பெரிய பிடிங்க, நீ என்ன பெரிய அழகியா அப்படின்னோடனே, எனக்கு நான் தான் அழகிடி, போடி என்னமோ அப்படியே வந்துட்டு ரதிதேவி மாதிரி இருக்குன்னு மனசில் நினப்பு, நீயே கருவாச்சி மாதிரி தான் இருக்க அப்படின்னோடனே, அதாவது நீங்கள் லைக் மாநிறமாக தான் இருப்பீங்க, அவன் நல்லா ஃபேராக இருப்பாளா, ஸோ அதனால் அப்படியே நீ பொத்துடி, நான் என்ன மாதிரி இருந்திருப்பாரு, எனக்கு இந்த கலர் ஓகே தான், என்னமோ வந்துட்டு வெள்ளையாக இருந்தால் உனக்கு இன்னும் பெரிய மனசில் மன்மத அழகின்னு நினப்பா, பெரிய நல்லா வெள்ளை பண்ணி மாதிரி இருந்துட்டு நீ வந்துட்டு எங்ககிட்ட சண்டைக்கு வரனே, யாரை பார்த்து வெள்ளை பண்ணின்னு சொன்னன்ட்டு சண்டை பெருசாகிடுச்சு, மொத்தமாக வெடிச்சிருச்சு, அந்த கிளாஸும் இந்த கிளாஸும் அடிச்சுக்கிற மாதிரி ஆயிடுச்சு, கேர்ள்ஸு சண்டை வந்துட்டுருக்கு, குட்டிமையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இழுத்துட்டு ஆடுறாங்க, சப்புன்னு ஆற விழுகுது, ஒரு மாதிரி லிட்ரலி கிளம்ஸியாக போயிட்டுருக்கு அந்த சண்டை, முடியை பிடிச்சிட்டு ஆயுதுங்க, சாலெல்லாம் பறக்குது, சப்புன்னு கண்ணாரியுது, ஃபோனு ஒரு பக்கம் கிடக்குது, நோட்டு புக்கெல்லாம் கிடக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு சீனியர்ஸ்லாம் இருப்பாங்க, ஸ்டாஃப்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடியே சீனியர்ஸுக்கு தகவல் போயிருக்கும். அதாவது உங்களோட பிஜி சீனியர்ஸ்லாம் இருப்பாங்களே, யூஜி பிஜி எல்லாம் ஒரே காலேஜில் இருக்குங்களா, அந்த மாதிரி பிஜி சீனியர்ஸ் வந்து பிரித்து விட்ருப்பாங்களா, அப்போ வந்துட்டு என்னன்னு கேட்கும்போது இப்படிலாம் சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்குமே உங்கள் காலேஜில் அந்த பையனை தெரியுமா, நிறைய காம்படிஷன்லாம் போயிருப்பானோடனே, அந்த பையன் இருக்க வாய்ப்பு இல்லையே, நான் தேவையெல்லாம் பேசுகிறியா, அதர் காலேஜுக்குள்ளே வந்துட்டு நான் வாழாட்டிகிட்ருக்கேன், வாழை நறுக்கி விட்ருவோன்னே, அப்படிங்கப்பா நீங்கள் நறுக்கிற வரைக்கும் நாங்கள் சும்மா இருப்போமா அப்படின்ட்டு அங்கே சீனியர்ஸையும் மதிக்காமல் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ வந்துட்டு இப்படி இது பண்ணிகிட்டு இருக்கும்போது, நான் யார் தெரியுமா, என்னமோ பெரிய இது வந்து பேசுங்க, உங்களுக்குலாம் என்ன தகுதி இருக்குதுன்னு வந்துட்டு நீங்கள் எங்கிட்ட சரிக்கு சமமாக ரெண்டு பேசுங்க, நான் யார் தெரியுமா, ஆரா ஜியோ நாரா அப்படின்ட்டு அப்படியே சொல்லியிருப்பாங்க. உடனே வந்துட்டு நீங்கள் சொல்லியிருப்பீங்க, ஆராவாக இருந்தேன்னா அசிங்கமாக தான் வந்துட போகுதுன்ட்டு சொன்னோடனே வந்துட்டு இதெல்லாம் கேட்டு பக்கத்தில் சில பொண்ணுங்களாம் சிரிச்சிருந்துருக்குங்களா, நீங்கள் வந்துட்டு லைட்டாக ஒரு மாதிரி
பேட் வேர்டு மாதிரி வந்துட்டு அதை கொண்டு வர வந்துட்டு நிப்பாட்டிருந்தனால வந்துட்டு அங்கே அந்த பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு நிப்பாட்டிருக்குங்களா. இது அவளுக்கு ஒரு மாதிரி இன்சல்ட்டாக இருக்கும். என்ன தைரியம் தான் நீ என்னவே அசிங்கப்படுத்திருப்ப, உனக்கு இருக்குடி, உன்னை ஒரு நாள் வச்சு செய்யலை, என் பேரை மாற்றிக்கணுன்னு அடேங்கப்போ ஐயோ பயந்துட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஆக்டிங்லாம் பண்ணியிருந்துருப்பீங்களா. இப்போ வந்துட்டு அவள் அதை சொல்கிறா. ஆமாண்டி, ஆமாம், இதுக்கு என்ன இதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் நீ செம மாதம் இருந்துடி, சண்டை நல்லா குடிலாம் போட்டனே. அந்த சண்டை தான் என் வாழ்க்கையில் நீனா வந்து விடியும் யாரையும் கண்டா அப்படின்னே. என்னடி அப்படின்னே, எதில் விட்டேன் அப்படின்னே. எதில் விட்டேன்னா அந்த கதையில். ஏச்சி, அதுக்கு முன்னாடி ஒரு கதை சொன்னேன்ல. ஆமாம், உன் வாழ்க்கை கதை. என் வாழ்க்கை கதையாயிடுச்சுல்ல, நீ தாண்டி கதைன்னு சொன்ன. சரி கேளு. சரி, வாழ்க்கை கதை தான். அப்போ வந்துட்டு இவங்க இங்கே வா அப்படின்னு சொன்னோடனே ஆலாத்தி தட்டை தூக்கிட்டு, எப்படி ஸ்டேஜுக்கு ஆலாத்தி தட்டை தூக்கிட்டு என்னோட மச்சினிச்சில் அது என்ன முறை இது நான் சொல்கிறேன். இன்னுமே கல்யாணம் ஆகியுமே இந்த என்னென்னமோ முறை சொல்லுவாங்க. நாத்தனார்னா யார் அப்படின்னு. நாத்தனார்னா புருஷனோட தங்கச்சி தானே. புருஷனோட தங்கச்சியா தான் ஜியோ நாரா. என் நாத்தனார் அப்படின்னு. என்னடி சொல்கிற, சீரியஸாவா? ஜியோ நாரா அந்த என்னடி சொல்கிற உண்மையானவா? நீ எத்தனை தடவை ஆட்டி கேட்டாலும் அதான் உண்மை. என் வாழ்க்கை எவ்வளோ மோசமாக இருந்துன்னு அன்னைக்கு தாண்டி எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்ட்டு. நீங்கள் உட்காந்து லைட்டாக அழுகிறீங்களா? பார்க்குறா இவன் வந்துட்டு விழுந்து சிரிக்கிறா. பாரு, உலகம் ஒரு வட்டம்னு சொல்லுவாங்க, நான் அதை நம்பினதே இல்லை. பாரு, வட்டமாகி தலையில் மொத்தமாக விழுந்துருச்சு பார்த்தியா அப்படின்னே. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே அவ்வளோ பார்க்குறீங்களா? மனசாட்சியோடு பேசுகிறீங்க. என் வாழ்க்கையில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்றதை சொல்கிறேன், இப்படி கலாச்சி சிரிக்கிறேன் அப்படின்னே. இல்லை மச்சான், சரி நான் சிரிக்கிறேன், சிரிக்க மாட்டேன். இல்லை, யோசிச்சு பாரு, உனக்கு இந்த உலகத்தில் எவ்வளவோ பொண்ணுங்க இருக்குங்க. நாத்தனாரா இந்த பிள்ளை தான் உன் தலையில் விடியணும்னு ஐயோ, வயிறு வலிக்குது, கழுத்து வலிக்குது, எல்லாம் வலிக்குது. சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி, உனக்கு ஒரு நாள் இருக்கு. சரி விடு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? நான் கதை கேட்குறல, ஃபைன் சொல்கிறேன். வேறு என்ன நடக்க போகுது? ஆலாத்தி தட்டை தூக்கிட்டு என் முன்னாடி வந்து நின்னா. இங்கே பாரு, அப்போ கூட அவள் வந்துட்டு என்ன ஒரு மாதிரி பெண்ணியமாக நடந்து வந்தா. எனக்கு ஷாக்கு. எப்படின்னா, இப்படி ஒரு மாதிரி பெண்ணியமாக அந்த இது வந்துட்டு பொருத்தி வச்சு சூடம் பொருத்தி அது அணையாமல் அப்படி பொறுமையாக வந்துட்டு இப்படி இங்கே பாரு, இதுதான் உனக்கு அண்ணி, இவங்க தான் அண்ணியாக வரப்போகிறாங்க. இங்கே பாரு, இவங்க தான் இனிமேல் உனக்கு நாத்தனா, உனக்கு வந்துட்டு அக்கா முறை வரும், நீ வந்துட்டு அவங்க அக்கான்னு கூப்பிடணும், சரியா அப்படின்னே. அப்படியே வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே குனிஞ்சிக்கிட்டே தலையாட்டேன். கொஞ்சம் நல்ல பிள்ளை மாதிரி இது பண்ணிவிட்டு இப்படியே பார்க்குற 2 பேரும் அட் த சேம் டைமில் ஐ கான்டாக்ட் வச்சோடனே ஷாக்கு. அப்படியே கண்ணு மணி 2 விரிஞ்சு போச்சு 2 பேருக்குமே. அப்படியே பார்க்குது 2 பேராலும் நம்பவே முடியல. என்னாலையும் நம்ப முடியல, அவளால் நம்ப முடியல. அப்படியே கண்ணை சிமிட்டி பார்க்குறோம். எனக்குன்னா உண்மையாலே இது கனவா இல்லை நனவா? ஐயோ, இந்த மாதிரி ஒரு கனவாக இருந்தால் கன்றாவி, இந்த கனவே வேணாம், எந்திரிச்சிடணும்லாம் சாமியை கும்பிட்றேன். பட் இட்ஸ் டூ லேட், டூ மச் டைம், ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நான் அப்பயே சண்டை போட்டிருக்கக்கூடாது. என் தலையில் ஃப்யூச்சரில் இப்படி வந்து நிற்கணும்னா கனவே காணல மச்சான். சரி, அப்புறம் என்னாச்சு?
அவன் என்ன ஒரு மாதிரி கொடூரமாக முறைச்சி பார்த்தா. நானும் அவளை அப்படி பார்த்தேன். எனக்குன்னா அள்ளு கிளம்பி தான் நான் பார்த்தேன். அப்படியே பார்க்குறேன். அவன் வந்து அப்படியே அமைதியாக என்னை குறுன்னு பார்த்துட்டு அவங்க அம்மா ஒன்னே, என்ன வரா பார்க்குற, அண்ணி அண்ணி சொல்லு. வாய முறி பண்ணி, இவனால தாண்டி என் பாதி வாழ்க்கை அழிஞ்சிச்சு, இவளை அண்ணி சொல்கிற அப்படின்ட்டு நான் மனசுக்குள்ளே அப்படியே நினச்சி கரைச்சி கொட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா சண்டைக்கு அப்புறம் வந்துட்டு பயங்கரமாக போச்சுல்ல அந்த காலேஜ். இந்த காலேஜும் வந்துட்டு ஸ்டாஃப்ஸுக்கு தெரிஞ்சிச்சு. அரசல் புரசலாக வந்துட்டு கேர்ள்ஸு அடிச்சுக்கிட்டாங்க. ஆனால் எந்த கிளாஸ் எதுன்னு தெரியாமல் தானே இருந்துச்சு. ஸோ என் வாழ்க்கையில் நான் சண்டைன்னு போட்டது அதில் தானே. ஸோ என் வாழ்க்கையே போனதுக்கு சண்டை போட்டு நான் பேட் கேர்ள் ஆனதுக்கு காரணமே இவன் தான். இவன் என்னை வந்து அண்ணின்னு கூப்பிடணுமா, சரி அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறேன். அவள் அப்படியே கடுன்ட்டு ஆழத்தையும் வந்துட்டு மனசுக்குள்ளே என்னத்தான் நினச்சி சுற்றினாலும், நாசமாக விளங்காமல் போன்னு நினச்சி சுற்றினாலோ, என்னத்தான் நினச்சி சுற்றினாலோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி நின்றுட்டு அப்படி நினச்சிட்டு இது வைப்பாங்களோ அது மாதிரி வச்சுட்டு அப்படியே போகிறேன். நான் அப்படியே அவளை பார்க்குறேன். அவன் இந்த மாதிரி முறைச்சி பார்க்குறான். ஐயோ அந்த பக்கம் திரும்பினா தானே நான் திரும்பவே மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியாகவே இருந்துட்டு இருந்தேன்னா, அப்படியே வந்துட்டு என்ன சொல்கிறது, என் வாழ்க்கையில் இனிமேல் எனக்கு தெரிஞ்சு போச்சு, என் வாழ்க்கை பக்கம் பூரா கருப்பாக தான் இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் ரொம்ப டார்க்காக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. சரி அப்புறம் என்னாச்சு அப்படின்னு, என்னடி கஷ்டமான கதைகளை சொல்லிகிட்டு இருக்கேன், இல்லை கொஞ்சமாவது கஷ்டமாக ஃபீல் பண்ண, இல்லை காமெடியாக ஃபீல் ஆகுது. அதான் சரி என்ன. ஆனால் யோசிச்சு பாரு, எவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சுட்டு அன்றைக்கி. என் மேலே தப்பாடி இல்லை சொல்லு, என் மேலே தப்பா? அவள் வந்துட்டு அந்த பையனை டேட் பண்ணியிருக்கா, அதுவும் எதுக்கு, நல்லா சொல்லித்தரணும் மார்க்ஸ் எடுக்கணுன்றக்காண்டி டேட் பண்ணியிருக்கா. அவன்கிட்ட எல்லாத்தையுமே கறந்துட்டு அவன்கிட்ட என்னென்னலாம் பண்ணணுமோ, நீ நினைக்கிற மாதிரி இல்லை, தப்பாக பார்க்காத அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டை சொல்கிறீங்களா உடனே, நானும் தப்பாக நினைக்கல அப்படின்னே, யார் கண்டா நீ நினச்சாலும் நினைப்பேன் அப்படின்னே, நினைப்பேன் ஆனால் இந்த விஷயத்தில் நினைக்க மாட்டேன்னொன்னே. சரி அது வந்துட்டு என்னென்னலாம் வந்துட்டு நோட்ஸ் எல்லாம் எடுக்கணும், எல்லா ப்ரிப்பரேஷனும், ஈஸியாக படிக்கிற மெத்தடு எல்லாத்தையுமே அவன்கிட்ட இருந்து பிடுங்கிட்டு இந்த அம்மா வந்துட்டு அப்புறம் பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம், அதுவும் பிரேக்கப் பண்ணிட்டு போனால் சனியை பீடை ஒளியுதுன்னு விட்டுருந்துருக்கலாம். தப்பாக அவனை பற்றி சொன்னால் அவனே டிப்ரெஷனில், இந்த சனியெல்லாம் பிரேக்கப் பண்ணுன்ட்டு அவன் டிப்ரெஷனில் இருந்தவன், அவனை செருப்பு கழட்டி அடிக்கணும். இந்த சனியை தான் இருக்கு. இப்போ வந்துட்டு திரும்ப பார்த்தேன்னா நான் கண்டிப்பாக அடிப்பேன்டி. இவளாம் ஒரு ஆள்ட்டு இவள் பிரேக்கப் பண்ணிட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு இவன் டிப்ரெஷனில் இருந்தானா, அதுக்கப்புறம் இந்த தகவல் கேட்டு இன்னும் டிப்ரெஷன் ஆனான்னு தான் நான் சண்டைக்கு நம்மலாம் போனது. ஆனால் அவ்வளோ பேர் சண்டை, அப்பயும் கூட பாரு அவ்வளோ பேர் சண்டை போட்டோம். ஆனால் என் கூட தான் அந்த சனியனுக்கு என்ன சொல்கிறது, வாக்கியா வரப்பு சண்டை எக்ஸ்ட்ரா ஆனது. என்ன தடுத்து இந்த கடவுள் வந்து நினச்சாரோ, கொஞ்சம் கூட கருணையே காட்டாமல் சும்மா வச்சு செஞ்சு விட்டார் என்னை. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டா இங்கே போங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. என்னத்தான் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்டு கேட்கன்னு வாயில் கையை வச்சுட்டு சிரிச்சுட்ருக்கா. நீங்கள் அப்படியே புலம்பிகிட்டு இருக்கீங்க. இந்த சைடு ஜங்குக்கு வந்துட்டு ஷாக்கு. ஏன்னா என்னடா இது, அப்போது நம்ம தங்கச்சியும் இவளும் லைக் முன்னாடியே பழக்கமா அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு இடத்துல கூட 2 பேருமே காமிச்சுக்கிட்ட மாட்டிங்களா, அப்படி இருக்கும்போது என்ன பழக்கம் இருந்து ஒரு இடத்துல கூட இவங்க 2 பேருமே தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்கல அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்ருக்காரு. அப்புறம் வந்துட்டு அப்படின்னு நீங்கள் கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்ட்டு சொல்லி, அப்புறம் இவன் வந்துட்டு போயிட்டு இவன் என்னன்னா ஓரமாக உட்காந்து கடுன்னு முதல் லைனில் உட்காந்து என்னை பார்த்துட்டே இருக்கா. ஏற்கனவே காக்கோடாக இருக்குது, இதில் ஃபோர்ஸ் மேரேஜு பிடிக்காமல் நிற்கிறேன், இவரும் கடுன்னு இருக்காரு தங்கச்சி. அப்போ தான் நினச்சி ஃபேமிலி மொத்தமும் கடுன்னு தான் இருக்காங்க மச்சான் அப்படின்னோடனே, சரி நீ மேலே சொல்லு அப்படின்ட்டு அவள் ரொம்ப ஆர்வமாக கேட்குறாளா. என்னடி அப்படின்னா, இல்லை மச்சான் கொஞ்சம் கூட ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி பாவமாக இருந்துச்சு, என்னடா நம்ம மச்சான் ஃப்ரெண்டை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ ஜாலியாக இருக்கு. அவன் என்ன பண்ணா தெரியுமா, சொல்கிறேன் கேளு, ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளோவோடு போவான் அப்படின்னே. அப்போ இன்றைக்கி கண்டென்ட்டுக்கு தரமாக இருக்குது அப்படின்னே.
வார்த்தை கூட வர மாட்டேங்குது மச்சான். ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன். வார்த்தையை வாங்கி கட்டிக்காதன்னு. சரி சரி சொல்லு அப்படின்னே. அது அப்புறம் என்னென்னா முதல் லைனில் உட்காந்துருக்கா, கடுக்குன்னு பார்த்துட்டே இருக்கா. நானும் அப்படியே வந்துட்டு எந்தெந்த சைடோ திரும்புகிறேன். இவரும் இந்த சைடு கடுக்கட்டுன்னு இருக்காரு. என்னை விடுங்கடா, நான் வீட்டு பக்கம் ஓடிடுறேன், எங்கிட்டாவது ஓடிடுறேன்டா, என்னை விட்டுருங்கடா, ஐயோ என்னை விட்டுருங்கடா அப்படின்ற மாதிரி நான் நின்றுட்டே இருக்கேன். இவனுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் ஏதோ ஒரு கால் வந்துருச்சுன்னு போயிட்டார். அப்போது வந்து பார்த்தா இந்த சனியை பார்க்குறேன். இந்த சனினும் இல்லை, முதல் லைன்லலாம் அப்பாடா போய் தொலைஞ்சிட்டா பீடை. முன்னாள் லைனில் உட்காந்துட்டு நம்ம முறைச்சி பார்த்துட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நானும் நின்றுட்டு இருக்கும்போது, அதுக்கப்புறம் சரி இவர் தான் இல்லை ஃபோட்டோகிராஃபரும் நீ ஃபோட்டோ எடுக்க மாட்டாரு, நம்ம ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்காண்டி அப்போ தான் போனேன். அப்போது வந்துட்டு நான் எங்கன்னு உங்கள் அம்மாட்ட தான் கேட்டேன், இவர் அம்மாட்ட. அப்போது எங்கத்த இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது, இல்லைம்மா நீ அந்த ரூம் எடுத்துக்கோ, நீ கிளம்புன ரூம்லேயே போய் பண்ணிக்கோ, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னே. நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிவிட்டு வெளில வரும்போது எனக்கு கேட்டுச்சு. என்னன்னா இந்த போய் கத்துறா. அவங்க அதை சொந்தக்காரங்க அவங்க அம்மாக்கிட்ட இல்லை, அவங்க சொந்தக்காரத்தில் ஒரு அத்தைகிட்ட போய் கத்துறா. அத்தை என்ன இது யார் இது, இதுக்காண்டி இவ்வளோ இப்படி கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, ஊர் உலகத்தில் உங்களுக்கு பொண்ணே இல்லையா, போய் இப்படி இருக்க அப்படி கருப்பாக இருக்கிறவங்கள போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, கருமம், என்ன பார்க்குறதுக்கே அவள் எப்படி கண்ணங்கரேன்னு கருவாச்சி மாதிரி இருக்கா, இவளை போய் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரியல் ரீசனை சொல்லாமல் இப்படி கலரை வந்துட்டு சொல்லிட்டு இருந்தானே. உங்கள் ஃப்ரெண்டு என்ன சொன்னாவோ, கருவாச்சின்னு சொன்னாலும் அத்தை வாயை கிழிச்சு விட்ருவேன்னு. இருடே என்னமோ இல்லாத சொல்கிறேன். இருட்டே என்ன இல்லாது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, யார் சொன்னால் கருப்புன்ட்டு, கருப்பெல்லாம் இல்லை, நீங்கள் அழகாக கலையாக தான் இருக்கணுன்னே. பாஸ் நானே சொல்கிறேன், நானே கருப்பாக தான் இருக்கேன்னு சொல்லுவேன். நான் சாவடிச்சிருவேன், உனக்கு பல தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஒன்று நீயே தாழ்த்தி பேசிக்காதே. சரி அப்படின்ட்டு, ஏன்னா அவங்க ஃப்ரெண்டு மறைச்சி பார்க்குறாளா, சரி நீ கேளு அப்படின்னோடனே. அப்போது வந்துட்டு இப்படி இல்லை, அது வந்துட்டு இல்லைம்மா, அது சும்மா நல்ல பொண்ணு அப்படின்னே. நல்ல பொண்ணு அவளா, ஐயோ பார்த்தாலே தெரியுது, மூஞ்சிலே எழுதி ஓட்டியிருக்கல அவள் எப்படிப்பட்ட பொண்ணுன்னு. என்னமோ நான் வந்துட்டு ரவுடி இழிச்சவாயின்னு என் நெத்தியில் இழிச்சவாயின்னு எழுதி ஓட்டியிருக்குன்னு சொன்னால் நான் ஒத்துக்கிறேன். ஆமாம், இழிச்சவாயின்னு எழுதி ஓட்டிருக்கனால இப்படி தூரம் வந்து நான் நிற்கிறேன். இதே வேறு ஏதாவது பஜாரி ரவுடி லம்பாடி அந்த மாதிரி எழுதியிருந்தால் கூட நீ சொல்கிறதுல நியாயம் இல்லை. இதான் இழிச்சவாயின்னு எழுதி ஒட்டி வச்சுருக்கீங்களே, குடும்பமாக சேர்ந்து எல்லாரும் என் நெத்தியில் எழுதி ஒட்டி வச்சுருக்கீங்க. என்னமோ வந்துட்டு வேறு அப்படியே ரவுடின்னு மூஞ்சில் தெரியுதான். உடனே வந்துட்டு இல்லைம்மா பார்க்க தங்கமான பொண்ணு மாதிரி இருக்கா, அண்ணன் எவ்வளோ அழகா லட்சணமாக கலையாக அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார், போய் இந்த பொண்ணை காட்டியிருக்கிறேன்னொடனே. இங்கே பாருமா, அழகா பார்க்காது குணத்தை பாருன்னே. குணம்லாம் இப்போ அண்ணன் வெளியே கூப்பிட்டு போக முடியுமா அவளை? என்ன நீ பேசிகிட்டு இருக்கா, நீ அவளை இவ்வளோத்தையும் பேச விட்டு நீ சும்மா இருக்கிறியான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்டேன். விடு மச்சான் அப்படின்னு. என்ன இவ்வளோதான் நீ பேச விட்டு நீ கேட்பியாக்கும் அப்படின்னு. அது வீடு என்னத்த, அவளோட அறிவு அவ்வளோதான் அப்படின்ட்டு விட்டணும் அப்படின்னு. அவளோட அறிவு அவ்வளோதான்ட்டு நீ நீ இவ்வளோ நாள் தாழ்த்தி பேச விட்டுருந்தியாக்கும். நான் அதெல்லாம் யோசிக்கிற நிலமையில அப்போ இல்லை. சரி கேளு அப்படின்னே. சரி சொல்லு அப்படின்னே. அது என்ன சொன்னேன்னா, இப்படி அதெல்லாம் அண்ணன் நல்லா இருக்காது, பிஸ்னஸ் மீட்டிங்லாம் போகும்போது இவ்வளோ எப்படி கூப்பிட்டு போவார் அப்படின்னே. ஏம்மா அவ்வளோ நம்ம நீ சொல்கிறத பார்த்தா பார்க்கவே இது அழகாக லட்சணமாக தானம்மா இருக்கா அப்படின்னே. அப்படிலாம் இல்லை, அசிங்கமாக இருக்கா பாருங்க அப்படின்னே. சரி ஃபைன், இப்போ என்ன அவனுக்கு அப்படின்னே. எதுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, உடனே கல்யாணத்தை எடுத்துங்க அப்படின்னா. எனக்கு அதனால தான் இங்கே யார்கிட்டையுமே சொல்லாமல் டக்குன்னு பண்ணிங்களாக்கும் அப்படின்னே. ஆமாம் அவங்ககிட்ட சொன்னால் அப்படி என்ன கிழிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கலாச்சி விட்டாங்களா. உடனே விட்டுங்க இப்போயே நான் போய் கல்யாணத்தை நிறுத்துறானே. நீ நினச்சாலும் இந்த கல்யாணம் நிற்காதுன்னே. ஏன் அப்படின்னே. இப்படி அப்போ தான் வந்துட்டு சொல்கிறாங்க ஜாதக மேட்டர்லாம் சொன்னோன்னே. எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் எனக்கு என்ன ஆச்சுன்னா, எனக்கு லைட்டாக ஒரு இடத்துல நம்பிக்கை இருந்துச்சு. எப்படின்னா,
நம்ம நம்மளை வந்துட்டு போஸ்ட்டில் மேரேஜ் பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு எதுவுமே ஃபோட்டோ காட்டல எதுவுமே காட்டல, ஓகே ஃபைன். இவர் சைடில் இவர் ஆம்பளை பையன் அண்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு ஃபோட்டோவெல்லாம் காட்டாமல் வந்திருக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் பார்த்துருப்பாரு. இவ்வளோ தூரம் வந்துட்டு சண்டை போடாமல் வந்து நிற்கிறாருன்னா ஏதாவது ஒரு இடத்துல எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு. ஒருவேளை நம்மளை பார்த்து தான் ஓகே சொல்லியிருப்பாரோ அப்படின்ட்டு நான் ரொம்ப நம்பினேன். பட் இவங்க இந்த ரீசன் சொன்னதுக்கப்புறம் தான் அதானே அவன் சொல்கிறதும் கரெக்டு தானே. அவள் சொல்கிறதும் கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தான் தோணுச்சோடனே, ஏய் மச்சான் இதுக்கெல்லாம் இப்போ ஃபீல் பண்ணுறேன்னு. சே ஃபீலெல்லாம் இல்லை, சொல்கிறேன், ஜஸ்ட் ஸ்டேட்டட் த ஃபேக்ட் அப்படின்னு. ஏய் ஃபீல்லாம் இல்லை. அப்போ தான் தெரிஞ்சிச்சு, சரி ஓகே இங்கேயே நம்ம ஆப்ஷனாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஃபீல் ஆச்சு. அப்படின்னு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காளா. அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க. அதாவது நான் அது வரைக்கும் உள்ளே நின்றுட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, லைட்டாக அழுதேன். அதுக்கப்புறம் இங்கேயே நம்ம ஆப்ஷனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வெளியே வந்துட்டேன். அவர் வந்துட்டு அப்போ தான் எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு, சரி ஏன் ஒரு இப்படி கடுன்னு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. பிடிக்காம யார் கல்யாணம் பண்ணுவா அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை, இப்போ உன்னை யார் கல்யாணம் பண்ணும், எனக்கு தெரியும் சவால், நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னே. உனக்கு என்ன தெரியும்னு, சரி விடு நான் சொல்கிறேன் மேட்ரு அப்படியே இது பண்ணு அப்படின்னே. இல்லை மச்சான் நீ சரி கேளு, கல்யாணம் அப்படின்னு நின்றுட்டு இருந்தோம். 2 பேருமே பேசிக்கல, எந்த ஒரு ரிச்சுவலுமே நடக்கலை. லைக் அந்த சாப்பாடு இது பண்ணுறது அது நடக்கல. நைட் சாப்பிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் தூக்கமே வரல, சுத்தமாக வரல. அப்படி படுத்தேன், எல்லாத்தையும் யோசித்தேன், அப்படியே உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் விடிஞ்சிருச்சு. மேக்கப் ஆர்டிஸ்ட்டு வந்துட்டு மேக்கப் போடணுன்னு சொன்னாங்க. அப்புறம் குளித்தேன், மேக்கப் போட்டு விட்டாங்க. எனக்கு அப்போ என்ன தெரியுமா தோணுச்சு, இந்த ஆடெல்லாம் வெட்ட போடுறதுக்கு முன்னாடி தலையை வெட்டுவாங்களே, அதுக்கு முன்னாடி நிறைய அதுக்கு பூவெல்லாம் கட்டி இது பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஆடு தானாக தலையை வந்து கொடுத்துச்சு. நானே போய் இல்லை வெட்டுங்க, நோ ப்ராப்ளம், எனக்கு என்ன ஆசையாக பாசம் எதுவுமே இல்லை, அது சும்மா ஒரு ஜடம்தான், கிச்சா வெட்டுங்க அப்படின்ற மாதிரி தான் போய் நின்னேன். அதுக்கப்புறம் மேக்கப்லாம் முடிஞ்சிச்சு, ஸ்டேஜ் ஏறினோம். கொஞ்ச நேரத்தில் எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்புறம்தான் வந்துட்டு எனக்குன்னா என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தான் லைட்டாக இவ்வளோண்டு சந்தோஷமாக இருந்துச்சு. இவ்வளோண்டு லைக் அவ்வளோ டார்க்னஸில் ஒரு சின்ன நம்ம ஒரு பத்தி ஏற்றி வச்சோன்னா, ஊதுபத்தி இருக்குல்ல, அது ஏற்றி வைக்கும்போது ஒரு சின்ன கங்கு சைஸ் தெரியுங்களா, அந்த மாதிரி சந்தோஷம் இருந்துச்சு. எதனால அப்படின்னே, நீ வந்த உடனே அவள் பார்க்குறா, என்னடி சொல்கிற அப்படின்னு. சத்தியமாக சொல்கிறேன், அப்படியே என்னடா இது. அப்போ எப்படி இருந்துச்சுன்னா, எல்லோரும் செல்ஃபிஷாக வந்துட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. லைக் இவங்க சைடில் பார்க்கும்போது அவங்க பையன் உயிரை காப்பாற்றணும், என்னோடய சைடில் பார்க்கும்போது அவங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் நான் சேல் ஆகிட்டேன் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் இருந்தாங்க. அப்போது என்னோடய சைடில் யாருமே இல்லாமல் தான் இருந்தேன்னா, ஸோ ஒரு மாதிரி தனியாக தான் நின்றுட்டு இருந்தேன். யாருமே இல்லை, லிட்ரலி நோ ஒன். அப்படி இருக்கும்போது நீ வரதை பார்க்கும்போது எனக்கு லைட்டாக
ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அது சந்தோஷமாக இருந்துச்சு. லைக் நம்மளுக்காண்டி இப்போ ஒருத்தி வந்து நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏன்டி இப்படி அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறாளா, உடனே விட்டு இல்லை 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 இதெல்லாம் ஹாப்பி டியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணை தொடச்சிட்டே வந்துட்டு அப்படியே பேசிகிட்ருக்கீங்களா அப்போன்ட்டு அவன்ட்டு சொல்கிறான். சரி விடு, இதனால ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்புறம் வந்துட்டு நீ நின்றுட்டு இருந்த ஸ்டேஜில் உட்காந்துட்டு இருந்தேன், ஸ்டேஜுன்றேன், அங்கே கீழே வந்து உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேனும். பெரிய மனுஷி மாதிரி கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குற, நம்ம என்ன வேறு ஆகிட்டோமா? கிஃப்டெல்லாம் வந்து வாங்கி கொடுக்குறீங்க, என்கிட்ட இருக்கிறது பிடுங்குற அதுதான் நீ கிஃப்ட் வாங்கி கொடுத்தியா? எனக்கு லைட்டாக ஒரு மாதிரி சிரிப்பாக இருந்துச்சு கையில் கிஃப்ட்டு பாக்ஸை பார்த்தோன்னே. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு இப்படி அப்போ கூட ஒரு இது பண்ணல. ஸோ சரி எல்லாருமே வந்துட்டு இப்படி அவர் சைட்லேருந்து வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, அப்படி அவர் இப்படி சொன்னார், இப்படி இவங்க வந்துட்டு 2-3 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நம்ம வந்துட்டு இப்படியே நம்மளுக்குலாம் யார் வர போகிறா அப்படின்ற மாதிரி நம்ம யாரை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம்? நம்ம சைடில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் நிற்க போகிறா? நம்மளே நம்மளுக்காண்டி நிற்கல, யார் நம்ம கூட வந்து நிற்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது நீ வந்து நின்று எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷம், சிரிப்பு இதெல்லாம் விட சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல அப்படின்னும்போது நான் அப்படி அவர்கிட்ட சொன்னேன், என்னங்க என் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு அவரை கூப்பிட்டேன். அப்படி ரொம்ப சொல்லி கூப்பிட்ட உடனே வந்துட்டு அவர் திரும்பி பார்த்தாரு அப்படி அப்படின்ட்டு. ஏன்னா நான் ஏன் கூப்பிட்டேன் அப்படின்னா, பக்கத்தில் ஒரு ஆண்டி வந்து நின்றுச்சு. அவங்க வந்துட்டு யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கு அப்படின்ட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்ட்ரடியூஸ் பண்ணுமான்ற மாதிரி லைட்டாக கண்ணை காமிச்சிச்சா. உடனே வந்துட்டு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணுமா அப்படின்ற காரணத்துக்காண்டி தான் நான் இன்ட்ரடியூஸே பண்ணேன். இல்லைன்னா நான் அதுக்கு உடனே இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அவர்கிட்ட அப்படின்றதுனால வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கூப்பிட்டு இப்படி இவங்க என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னோன்னே ஓகே சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாரா. என்ன கேட்டார் உடனே? சாப்பிட்டீங்களான்னு தானே கேட்டார் அப்படின்னு. சாப்பிட்டீங்களா அப்படின்னே நீ என்ன சொன்ன? சாப்பிட்டீங்க இல்லை அப்படிலாம் சொல்ல, இனிமேல் தான் அப்படின்னே. சரி ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டார்ல. எனக்கு அவ்வளோதான். எனக்கு வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா, யாருமே லிட்ரலி யாருமே என்னோடய சைட்லேருந்து பார்க்கவே இல்லை. எனக்கு வந்துட்டு என்னென்னா, அப்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, நான் வந்துட்டு அவங்க சைடு வந்தவங்கள வந்துட்டு இவங்கன்ட்டு நிறைய பேர் சொல்லும்போது நான் சிரிச்சுக்கிட்டு ஓகே வந்துட்டு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணேன். ஆனால் நான் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவர் ஒரு பொருட்டாக கூட மதிக்கல. என்னடா சரி நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னதை எதிர்பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் பெருசாக கண்டுக்கலாம் இல்லை, எதுவுமே செய்யலை. அப்படியே வந்துட்டு இருந்தேன். அப்புறம் தான் வந்துட்டு அவர் வந்து தனியாக பேசிகிட்டு இருந்தார். நீ அப்போ தான் நீ கேட்ட அந்த ஒத்த வார்த்தை தான் அந்த எப்படி சொல்கிறது, அவ்வளோ நேரம் அடக்கி வச்சுருந்த கண்ணீரை ஃபுல்லாக அழுதேன். இல்லை அப்போ தானே அழுதேன். ஸோ அவ்வளோ நேரம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அந்த கண்ணீர் ஃபுல்லாக டப்பன்னு வர பார்த்துச்சு, கண்ட்ரோல் பண்ணிவிட்டேன். யாருமே என்கிட்ட வந்து அந்த வார்த்தையை கேட்கல. நீ ஒரு ஆள் தான் கேட்ட, லிட்ரலி நீ ஒரு ஆள் மட்டும் தான் கேட்ட. அந்த வார்த்தை மட்டும்தான் அன்னைக்கு இல்லை, அந்த 3 மாதத்தில் நான் பட்ட கஷ்டங்களில் எனக்கு அந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்துட்டு என்கிட்ட நல்ல ஆறுதலாக பேசின வார்த்தைகள்னால் நீ சொன்ன அந்த ஒரு வார்த்தை, நீ ஹாப்பியாக இருக்கியான்ட்டு என்கிட்ட கேட்ட. உனக்கு இதில் அதாவது இந்த மேரேஜில் உனக்கு சந்தோஷமா அப்படின்ற மாதிரி நீ கேட்ட. சத்தியமாக சொல்ல எனக்கு இப்போ வரைக்கும் அதில் பதில் எனக்கு கிடைக்கல. உண்மையிலே எனக்கு இப்போ வரைக்கும் கிடைக்கல. கல்யாணத்தில் சந்தோஷமாக இருக்கேன்னா தெரில. அப்புறம் இவங்க அவரோட சொந்தக்காரங்கள ஒருத்தவங்க
லைக் எல்லோரும் ஒரு மாதிரி பேசும்போது அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. சொல்கிறேன், இவ்வளோ கதைகள் இருக்குல்ல, அதெல்லாம் சொல்கிறேன். அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. இந்த 2 வார்த்தை தான் எனக்கு அந்த 3 மாதத்தில் 2 வார்த்தை தான், 2 பேர் சொன்ன வார்த்தைகள் தான் என்னை பார்த்து நீ நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஆறுதலாக சொன்ன வார்த்தைகள். எப்படி பாரு, அப்படி தான் என் வாழ்க்கை இருந்துச்சு. கேட்டல எப்படி என் வாழ்க்கை போச்சு, அப்படி தான் போச்சு. 2 வார்த்தை தான். அப்புறம் அர்ஜுன் சொல்லுவான், அப்பப்போ வந்துட்டு பைத்தியக்கார பையன் மாதிரி ஏதாவது வந்து பேசுவேன், அவ்வளோதான். அப்படி தான் என் வாழ்க்கை போச்சு அங்கே. ஆனால் அந்த கல்யாணம் அந்த நாளை நான் மறக்கவே மாட்டேன். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு கேட்டோடனே, அது என்ன வெல்கம் டு ஹெல், அதாவது நான் நரகத்துக்குள்ளே போகிறதுக்காண்டி அவ்வளோ செலவு எப்படி பிரம்மாண்டமாக ஜெலவு பண்ணி உள்ளே இழுத்துட்டு போனாங்க. அதை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது அப்படி தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ சொல்லக்கூடாது, நீ சொல்கிற அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, நான் அந்த இடத்துல இருந்திருக்கேன், நான் அப்படி தான் சொல்லுவேன். நிறையா இருக்குது. அப்புறம் என்னாச்சு, சாப்பாடு கூட அந்த ரிச்சுவல் செய்வாங்களே, சாப்பாடு ஊட்டி விடுறது, அதுவுமே செய்யலை, சும்மா தான் சாப்பிட்டோம். அவர் வந்துட்டு ஏதோ யாரோ சொல்லியிருப்பாங்க போல, டக்குன்னு ஒரு மாதிரி முறைச்சி பார்த்தோன்னே அப்படியே கப்பு சிப்புன்னு வாய மூடிட்டாங்க எல்லோரும். அப்புறம் அப்படியே தான் இருந்துச்சு. அப்படியே தான் அன்றைக்கி டே முடிஞ்சிச்சு. ஒத்த வார்த்தை பேசலை. சரி, அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு கேட்டோன்னே, எனக்கு கதையாடி சொல்லிகிட்ருக்கேன், அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னோடனே, சரி சொல்லு அப்படின்னோடனே, அப்புறம் என்னாச்சு அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறதோட இன்றைக்கான எபிசோடை நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு தெரில, கொஞ்சம் மொக்கையாக இருக்குதுன்னு எனக்கும் தெரியுது. சரி, எப்படின்னு தெரில, கொஞ்சம் என்ன தப்பு இருந்தால் சொல்லிடுங்க. கொஞ்சம் குரலில் வந்துட்டு கண்டிப்பாக குறை இருக்கும். சம்டைம்ஸ் சில இடத்துலலாம் குரல் மாறி அம்பி அன்னியன் ரெமோலாம் வந்துக்கிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ அதை வந்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அன்னியன் வந்துச்சு. ஸோ ஓகே, அவ்வளோதான். பிடிச்சிருந்தா பாருங்கள், நல்லா இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேளுங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்டோரி. அடிக்ட் ஆகாதீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ஸ்டாவில் வந்துட்டு எனக்கு டிஎம் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். அப்புறம் ஓகே, அவ்வளோதான். பை டிசிஸ்.